நிச்சயமாக கருதி மணலி, மாத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று 3 மணி நேரமாக மின்வெட்டு காரணமாக மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் தவித்தனர். விடுமுறை நாளான நேற்று பொழுதை கழிக்க முடியாமல் மக்கள் தூக்கமின்றி தவித்தனர். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்திற்கு நேரில் சென்று புகார் தெரிவிக்கலாம் என்று வந்தால் ஊழியர்கள் இல்லாததால் மின்வாரிய அலுவலகத்தை கண்டித்து காமராஜர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த சாலை மறியல் போக்குவரத்து கடுமையான பாதிப்பானது ஏற்பட்டது. சென்னை மணலி மற்றும் பால்பண்ணை, மாத்தூர் பகுதியில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டதால் அதாவது இருளில் மூழ்கிய மணலி பகுதி மற்றும் மாத்தூர் பகுதியில் மக்கள் இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் பரிதவித்து வந்தனர். விடுமுறை நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை பொழுதை கழித்துவிட்டு நாளை அதாவது மறுநாள் வழக்கம் போல் வேலைக்கு செல்லலாம், பள்ளிக்கு உள்ளிட்டவர்களுக்கு செல்லலாம் என மக்கள் பொழுதை கழித்துக் கொண்டிருந்த போது இந்த தொடர் மின்வெட்டு காரணமாக அந்த பகுதியில் இருளில் மூழ்கியதால் பொதுமக்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளாகி இருந்தனர். நேற்று இரவு அதாவது இது சம்பந்தமாக புகார் அளிக்கலாம் என்று மின்வார அலுவலகத்துக்கு சென்றால் அங்கு ஊழியர்கள் இல்லாத ஒரு நிலையில் இருந்தபோது பொதுமக்கள் ஆத்திரமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் அங்க இருக்கக்கூடிய போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் கூட பொதுமக்கள் கலைந்து செல்லவில்லை. அதாவது தொடர்கதையாகவே தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்கள் அலட்சியத்துடனே செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. எப்பொழுது புகார் அளித்தாலும் அவர்கள் அலட்சியமாகவே பதிலளிப்பதாகவும், அதே போல அதாவது கிட்டத்தட்ட ஒரு முறை மின் தடை ஏற்பட்டால் அது 3 மணி நேரம் வரை அது சரி செய்யாமல் இருப்பதாகவும், இது தினந்தோறும் இது ஒரு வாடிக்கையாகவே அந்த பகுதியில் இருப்பதால் அந்த பகுதியில் மக்கள் ஆத்திரமடைந்து நேற்று இரவு சாலை மறியலில் ஈடுபட்டார். இதனால் அந்த பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.